ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுவும் நல்லா செமி கிரேவியாக செய்ய போகிறோம். சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாங்களா? ஃபஸ்ட்டு அடிகனமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். போய் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1.5 கிலோ அளவுக்கு செய்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்க்கும் போது சிக்கன் வந்து நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். கிரேவி உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்றதுக்காக. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவு லைட்டான ஒரு கோல்டன் கலர் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசமும் நல்லா போகிற அளவுக்கு நல்லா ஒரு தடவை வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு தடவை கலந்துருங்க. மஞ்சத்தூள் எண்ணெயில் போடும்போது தான் அதனுடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்கும். இந்த டைமில் இஞ்சி தக்காளியை இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி இங்கே பச்சை மணமும் போயிடுச்சு. இந்த டைமில் நான் இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு நம்ம காரத்துக்கு ஏற்றவாறு தான் மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது ஒரு தடவை நல்லா இந்த மசாலாவோட நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த மசாலாலாம் இந்த தக்காளியோட நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நான் கழுவி வச்சு இந்த சிக்கனை சேர்த்துக்கணும். அப்படியே அந்த மசாலாவோட ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். அப்படியே மூடி வச்சு அந்த சிக்கனை நல்லா வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி வேணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கன் வந்து எந்த அளவுக்கு வந்து வெந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கனை ஒரு தடவை கலந்துடலாம். இப்போ நமக்கு சிக்கனில் இவ்வளோ தண்ணி இருக்குது. நம்ம செமி கிரேவியாக தான் செய்ய போகிறோம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இப்போ மறுபடியும் சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் அப்படியே மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ நீங்கள் வந்து சிக்கனை கலந்து விடுங்க. சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெந்து வரணும். அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கெட்டி தன்மையாக அந்த கிரேவி வரணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டவ் அணைக்கணும். இன்னும் கொஞ்சம் அப்படியே வேகட்டும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். சிக்கன் பாருங்கள் சூப்பராக வெந்து அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வந்துருப்பாருங்க. இப்போ அந்த டைமில் மிளகுத்தூள் தூவிட்டு அப்படியே கொத்தமல்லி கருவேப்பிலை அப்படியே மேலே அப்படியே தூவிட்டு அப்படியே ஸ்டவ் அணைச்சிட்டா அப்படியே கமன்னு சூப்பரான சிக்கன் செமி கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகும். அருமையான சிக்கன் கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. சேனலில் சப்பாத்தி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதே போல் என்னுடைய எல்லா வீடியோவுக்கும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க. நான் இதுக்கு மேலே நிறைய வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.